அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு ஃப்ரூட் சாலட் தான் பார்க்க போகிறோம். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் உள்ள மற்ற வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அந்த ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து திராட்சை வந்து நான் அரை கப் எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சையும் பச்சை திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். மாதுளம்பழம், பாதாம், முந்திரி அதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். பேரிச்சம்பழத்தையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆப்பிள் வந்து நம்ம அப்புறமா வெட்டி போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சா கருப்பாயிரும். ஆரஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பாலை வந்து நம்ம காய வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பொங்கி வரும்போது வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா பால் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். அது மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதை ரெண்டையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஆப்பிளையும் ஆரஞ்சையும் வெட்டி வச்சுட்டேன். விதையெல்லாம் எடுத்துட்டேன். விதையெல்லாம் எடுத்தோன்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டு ஆரஞ்சும் இந்த முந்திரி பாதாம் இதை மட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு வச்சோம்னா முந்திரி பாதாம்லாம் வந்து கொஞ்சம் ஊறிடும், நல்லா இருக்காது. அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். பால் வந்து இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை ஆடை கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நான் இதுக்கு ஒரு டம்ளர் கலவாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நிறையா சர்க்கரை போட வேணாம், இது கலவாக போட்டால் போதும். ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தோம்னா கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து நல்லா கட்டி கட்டியாக ஆயிரும். 30 செகண்ட்லேயே நல்லா இது மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வேணால் இது கூட ஏலக்காய் பொடி எதாவது சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பொடியில் எதுவும் சேர்த்தலை. அதுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சு நல்லா ஆற வைங்க. இது மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது சேர்த்தக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் இந்த க்ரீமை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற ஆரஞ்சும் பாதாம், முந்திரி அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அது மாதிரி ஒரு வாட்டி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பாதாம் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு சேர்த்துக்கலாம். இது மாதிரி கடைசியாக சேர்த்துனோம்னா அந்த முந்திரி பாதாம்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இடையில நீங்கள் வேணால் அந்த பாதாம் முந்திரியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அப்போ சேர்த்தாலும் இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழம்லாம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும். 2 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு பார்க்கும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்துருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு மற்ற ஃப்ரூட்ஸ் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாலட் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப சத்தானது. இதில் வந்து பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாம் அப்புறம் ஆரஞ்சு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம். இது வந்து சாப்பிடும்போது நல்லா விட்டமின் சி, அயன் எல்லாமே கிடைக்கும். இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.